சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. ராசிபுரம் அருகே வீட்டை காலி செய்ய மறுத்தவரை உரிமையாளர் கூலிப்படை ஏவி கொலை செய்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை ஐயப்பன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பொன்னுச்சாமி. இவர் கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு ராசிபுரம் அடுத்த செங்கலாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த நாகரத்தினம் என்பவருக்கு தனது வீட்டை வாடகைக்கு விட்டுள்ளார். பின்னர் பொன்னுச்சாமி திருப்பூரில் வசித்துள்ளார். பல வருடங்களாக நாகரத்தினம் வீட்டில் குடியிருந்து வந்த நிலையில் பொன்னுச்சாமி திருப்பூரில் இருந்து தனது சொந்த ஊருக்கு வந்துள்ளார். தனது வீட்டில் குடியிருந்த நாகரத்தினத்தை காலி செய்யும்படி கூறியுள்ளார். நாகரத்தினம் காலி செய்யாமல் மறுத்துள்ளார். இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் பொன்னுச்சாமி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வீட்டை காலி செய்யும்படி தீர்ப்பு கூறினர். ஆனால் நாகரத்தினம் காலி செய்யாமல் தொடர்ந்து அங்கேயே வசித்து வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாகரத்தினம் மர்மமான முறையில் வீட்டில் இறந்து கிடப்பதாக நாமகிரிப்பேட்டை காவல்துறையினருக்கு அக்கம் பக்கத்தினர் தகவல் தெரிவித்தனர். உடற்கூறு ஆய்வில் நாகரத்தினம் தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்ததாக தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் நாகரத்தினம் வீட்டை காலி செய்யாததால் பொன்னுச்சாமி, அவரது மகன், மருமகள் கூலிப்படையை ஏவி நாகரத்தினத்தை கொன்றது தெரியவந்தது. கூலிப்படையைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மற்ற 3 போலீசார் தேடி வருகின்றனர். சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.